अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி ஆங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகின்ற முறையிலே வடநாட்டு திருப்பதிகளுக்கும் தொண்ட நாட்டு திருப்பதிகளுக்கும் அடுத்தபடியாக நடுநாட்டு திவ்ய தேசங்களை அனுபவிக்கின்றார் திருமங்கையாழ்வார். அதிலே திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற தேவநாதன் தெய்வநாயக பெருமாளை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே 6வது பாசுரத்திலே அந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கிறவன் ராமபிரான், ராமபிரானாய் அவதரித்தவனும் இவனே என்று தெரிவிக்கும் வண்ணமாக அந்த ராமபிரானுடைய சரித்திர நிகழ்வுகளை பாசுரத்திலே காட்டுகின்றார். கொடுஞ்சொலின் திறத்திளங்கொடியோடும் கானுலாவிய கருமுகில் திருநிறத்தவனிடம் கவினாரும் வானுலாவிய மதிதவள் மால்வரை மாமதில் புடைசூழ தேனுலாவிய செழும்பொழில் தழுவிய திருவயிந்திரபுரமே. கூனுலாவிய மடந்தை தன் கொடுஞ்சொலின் திறத்து என்னால் கூனி அவள் சொன்ன கொடுமையான வார்த்தையின் காரணமாகவென்றோ ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளினான். அதை தெரிவிக்கின்றார். கூனுலாவிய மடந்தை, கூன் உலாவிய என்றால் அந்த கூனானது நிறைந்திருக்கப்படியான ஒரு முதுகை உடையவளாம் மந்தரை என்கிற கூனி. அந்த கூனுலாவிய கொடுஞ்சொல்லை உடையவளவள், அவள் கொடுந்தொழுத்தை என்று கீழே கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே. அவள் ஒரு வேலைக்காரியாக இருந்தாள். அவளுக்கு உடல் மட்டும் கூனல்ல, உள்ளமும் கூனாய் இருந்தது அவளுக்கு. சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் என்ற பொழுது அதை அவள் உகக்காமல், அதை கண்டு அவள் மகிழாமல் அதை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் என்றால் அவளுடைய உள்ளமும் கூன் என்று தானே சொல்ல வேண்டும். அவளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஞாதிதாசி யதோ ஜாதா, எங்கேயோ பிறந்தவள் யாருக்கோ பிறந்தவள் என்பது போல வால்மீகியும் சொல்லுகின்றார். ஏனென்றால் அயோத்தியிலே பிறந்தவளாயிருந்தால் அவளுக்கு இப்படிப்பட்ட கட்ட எண்ணம் வந்திருக்காது. சொல்லுகிறார்கள், கைகேயி தேசத்திலிருந்து வந்த பொழுது அவளோடு வேலைக்காரியாக கூட வந்தவள், ஆகையினாலேதான் அவளுக்கு ராமபிரானிடத்திலே அன்பில்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கூனுலாவிய மடந்தைதன் கொடும் சொலின் திறத்து, அவளுடைய கொடும் சொல் அவளன்றோ இவளுக்கு வழிகாட்டினாள் கைகேயிக்கு. ராமபிரான் காட்டிற்கு 14 வருடங்கள் ஏகி இருக்க வேண்டும் என்று. அந்த கொடுஞ்சொலின் திறத்து கானுலாவிய கருமுகில் திறத்தவன், கானிலே உலாவினான். அவள் ராமனுக்கு தீங்கு செய்வதாக நினைத்து காட்டிற்கு அனுப்பினாலும் கூட ராமபிரான் காட்டிலே இருந்த பொழுது எப்படி இருந்தான் என்றால் மிக மகிழ்ச்சியோடு இருந்தானாம். இந்த கானுலாவிய என்று சொன்னவுடனே கானுலாவிய காட்டிலே உலாவினான். எப்படி இருந்தான் என்றால் கருமுகில் திறத்தவன் என்றால் தன்னிறம் பெற்று விளங்கினான். அவனுடைய நிறம் அந்த மேகம் போன்ற நிறம், அது இன்னும் நன்றாக பிரகாசித்தது. ராஜ்யம் வா வனவாசோவா, வனவாசோ மகோதயா என்று சொன்னவன் ராமபிரான். ராஜ்யமா வனவாசமா என்று கேட்டால் வனவாசம்தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்று ராமபிரான் தெரிவித்திருக்கிறான். அங்கே என்றோ தன்னுடைய சௌலபியம் முதலான குணங்களை, சௌசீல்யம் முதலான குணங்களை நன்றாக அவனாலே வெளிப்படுத்த முடிந்தது. ஆகையினாலே கானுலாவிய கருமுகில் திறத்தவன். அப்படிப்பட்டவனுடைய இடம் எது என்றால் அது திருவகீந்திரபுரம் என்று தெரிவிக்கின்றார். இது தேவநாயக பெருமாளையே குறிப்பதாகவும் கொள்ளலாம், அல்லது அந்த திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே மிக அழகான ஒரு திருமேனியோடு சக்கரவர்த்தி திருமகன் தனியாக ஒரு சந்நிதியிலே எழுந்தருளி இருக்கிறார், அவரை குறிப்பதாகவும் கூட கொள்ளலாம். கானுலாவிய கருமுகில் திறத்தவனிடம் அது எது என்றால் கவின் ஆறும் என்றால் மிகவும் அழகியதாயிருக்கக்கூடிய ஒரு இடமாம் அது. அதுதான் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசம். அங்கே என்ன ஆகிறது என்றால் மலைகள் சுற்றி இருக்கின்றன. அந்த மலைகள் எல்லாம் ஆகாசமளவும் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. வான் உலாவிய மதித்தவள் மால்வரை என்று வான் உலாவிய என்றால்
வானளவு ஓங்கி இருக்கிறதாம். சந்திரனும் கூட இந்த மலையினுடைய உச்சியிலே தவழுகிறான் என்றால் எவ்வளவு உயர்ந்த மலையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். மதித்தவள் மால்வரை தேனுலாவிய செழும்பொழில் தழுவிய அந்த மலையினுடைய தாழ்வரையிலே இருக்கக்கூடிய அங்கே சோலைகள், அந்த சோலைகளிலே எப்படி இருக்கின்றன? வண்டுகள் எல்லாம் அங்கே ரீங்காரம் செய்கின்றன. தேன் என்றால் அது தேனை பருகுகின்ற வண்டுகளையே குறிக்கக்கூடிய சொல்லாகவும் கொள்ளப்படுகிறது. ஆகையினாலே தேன் உலாவிய செழும்பொழில் என்றால் வண்டுகள் எல்லாம் உலாவும்படியான செழும் பொழில் தழுவிய திருவையிந்திரபுரம் என்று ஒரு பக்கம் நல்ல ஓங்கி உயர்ந்த மலைகள் பாதுகாப்பாக இருக்கின்றன, இன்னொரு பக்கம் கண்ணுக்கு இனிமையான சோலைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன, வண்டுகள் எல்லாம் படிந்து அப்படி அனுபவிக்கும்படியான சோலைகள் எல்லாம் இருக்கின்றன என்று அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளையும் அப்படி வர்ணிக்கிறார். ஆஹா, நாம் எப்படி கொள்ளலாம்? அந்த பெரிய மலைகள் போல என்னால் பச்சமா மலை போல் மேனி என்று எம்பெருமான் அங்கே எழுந்தருள் இருக்க, இங்கே தேனுலாவிய செழும்பொழில் தழுவிய என்று சொன்னால் அந்த வண்டுகள் எல்லாம் அந்த எம்பெருமானை சேவித்து மிகவும் ஆனந்தப்படுகின்றன என்று சொன்னால், பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானை மலை போல எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானை சேவித்து ஆனந்தப்படுகிறார்கள் என்று உட்பொருள் கொள்ளும்படியாகவும் அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 7வது பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், ராவணனை வதம் செய்தது இந்த சீதை பிராட்டிக்காக அல்லவா, அதையும் தெரிவிக்கின்றார். கீழே இந்த பாசுரத்திலேயும், அதாவது 6வது பாசுரத்திலே ராமாவதாரத்தை தெரிவித்தவர், 7வது பாசுரத்திலேயும் ராமாவதார சரித்திரத்தையே தெரிவித்து அவனுடைய இடம் திருவகிந்திரபுரம் என்று தெரிவிக்கின்றார். மடப்பொடி காரணம் இளங்கலின் மிக இலங்கை மன்னன் நீண்முடி பொடி செய்த மைந்தனதிடம் மணிவரை நீழல் அன்னமாமலரவிந்தத்தமடையில் படையொடுமினிதமர சென்னலார் கவரி குலவீசு தன் திருவயிந்திரபுரமே. மின்னில் நுண்ணிடை மடக்கொடி என்று அந்த சீதா பிராட்டியினுடைய இடைப்பகுதியை வர்ணிக்கிறார். இடை என்பது பெண்களுக்கு மிகவும் மெல்லியதாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இவளுடைய இடை எப்படி இருக்கிறது என்றால் மின்னில் நுண்ணிடை, மின்னலை காட்டிலும் அது மெல்லியதாக இருக்கு. மின்னல் என்றால் அது இருக்கிறதா இல்லையா என்றே சொல்ல முடியாது, தோன்றின உடனே மறைந்து விடுகிறது. அதுபோல பிராட்டிக்கும் கூட இடை இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாதபடி மின்னலை போன்ற நுண்ணிய இடை என்று அப்படிப்பட்ட மடக்கொடி, கொடி போன்றவள். அவள் காரணமாக என்ன செய்தான்? மின்னல் நுண்ணிடை மடக்கொடி காரணம் விலங்கலின் மிசை இலங்கை மன்னன். இலங்கை மன்னன் அவன் எங்கே இருக்கிறான்? மலைகளுக்கு நடுவே. விலங்கல் என்றால் மலை, மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாம் இலங்கை. அதற்கு நடுவிலே இருக்கிறானாம் அந்த விலங்க, மலையினுடைய உச்சியிலே அமைந்திருக்கிற பட்டணம் என்று கூட சொல்லுகிறார்கள். விலங்கலின் மிசை இலங்கை. அந்த இலங்கைக்கு மன்னன் என்னால் அவன்தான் ராவணன். என்ன செய்தான்? அவனுடைய நீண்முடி பொடி செய்த மைந்தன் என்று அவனுடைய நீண்முடிகள் 10 முடிகளையும் எம்பெருமான் அறுத்து தள்ளிவிட்டான். தன்னுடைய அடியவளான பிராட்டியினிடத்திலே அவன் அபச்சாரப்பட்டான் என்கிற ஒரே காரணத்தினாலே அவனை வதம் செய்து விட்டான் என்று அவனை பற்றி தெரிவிக்கின்றார். நீண்முடி பொடி செய்த மைந்தன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்றால் அதுதான் திருவையிந்திரபுரம் என்று தெரிவிக்கின்றார். இந்த திருவையிந்திரபுரத்திலே இயற்கை காட்சிகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்றால், அன்னம் மாமலர் அரவிந்தத்து அமளியில் பெடையொடும் இனி அமர. அன்னம் என்றால் பட்சிகள், அதாவது ஹம்ச பட்சி. இங்கே அன்னம் என்பது ஆண் பறவையை சொல்லுகிறது. அது என்ன பண்ணுகிறதுனா, பெடையொடும் தன்னுடைய பேடையான அந்த பெண் அன்னத்தோடு அது எங்கே இருக்கிறது என்றால் அரவிந்தத்து அமளி என்றார். தாமரை படுக்கையிலே அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் அப்படி கூடி கழிக்கின்றனவாம். அன்னமாமலர் அரவிந்தத்து அமளியில் பெடையொடும் இனிதமரா. அப்படி அமர்ந்திருக்கிற பொழுதோ பக்கத்திலே சென்னர் பயிர்கள் எல்லாம் அப்படி ஓங்கி வளர்ந்திருக்கின்றனவாம். இந்த சென்னர் பயிர்கள் அப்படி கதிர்கள் அசைவதை பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்றால் அது இந்த அன்னப்பறவைகளுக்கு வெண்சாமரம் வீசுவது போலே அமைந்திருக்கிறது. அன்னமாமலர் அரவிந்த தமிழில் பெடையொடும் இனிது அமர சென்னலார் கவரிக்குலை வீசி. சென்னலார் என்னால் சென்னர் பயிர்கள் எல்லாம், கவரிக்குலை என்னால் சாமரங்களை எடுத்து
அப்படி பெரிய பேரரசனுக்கு சாமரம் வீசுவது போல இந்த சென்னர் பயிர்கள் அமைந்திருக்கின்றன என்று தெரிவிக்கின்றார். இங்கேயும் கூட நாம் உட்பொருளாக எதை கொள்ளலாம் என்றால், பெருமானும் பிராட்டியும் அப்படி ஏகாந்தமாக அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது அவனுடைய அடியவர்கள் அவனுக்கு சாமரம் வீசுவார்கள் அல்லவா. எம்பெருமான் என்கிறவன் அவனையே அன்னமாக சொல்லலாம். அவன் எப்படிப்பட்டவன் என்னால் அன்னமாய் அன்று அங்கு அருமறை பயன்தான் என்று ஹம்சாவதாரம் செய்தவன் தான் எம்பெருமான். அவன் தன்னுடைய பேடையோடும் இனிதமரா என்றால் தன்னுடைய பிராட்டியோடு அவன் இனிதாக அமர்ந்திருக்கிற காலத்திலே அங்கே அவனுக்கு தொண்டு செய்கின்ற அடியவர்கள் அவர்கள்தான் சென்னலார் என்றால், அவர்கள் அடியவர்களை அந்த சென்னலார் என்ற சப்தத்தாலே சொல்லுகிறதாக கொண்டு அவர்கள் கவரிக்குலை வீசும் என்றால், அப்படி அவனுக்கு எம்பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியங்களை அங்கே இருந்து கொண்டு பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தியிலே இளைய பெருமாள் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே என்று எல்லா தொண்டுகளையும் அந்த இளைய பெருமாள் செய்தார் அல்லவா லக்ஷ்மணன். அதுபோல அடியவர்களும் எம்பெருமானுக்கு எல்லா காலத்திலும் எல்லா கைங்கரியங்களையும் அந்த பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தியிலே செய்ய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் கொள்ளும்படியாக இங்கே அன்னம் அந்த மாமலர் அரவிந்தம் அரவிந்தமாகிற மாமலர் அந்த அரவிந்த மாமலராகிற படுக்கையிலே அது அந்த பேடையோடு இனிது அமர்ந்திருக்கின்ற பொழுது சென்னலார் கவரிக்குல வீசம் தன் திருவைந்திரபுரம் மிகவும் குளிர்ச்சியான திருவைந்திரபுரம் என்று இந்த திருவைந்திரபுரத்தை இவ்வளவு அழகாக திருமங்கை ஆழ்வார் வர்ணிக்கிறார். இதே போன்ற திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.